ஸோ ஆக்சுவலி வந்து குக் வித் கோமாளியில் ஏன் பாதி ஷோவில் பாதி எபிசோடில் இருந்து நீங்கள் இல்லை, இனிமேல் நீங்கள் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனி மோர். ஹலோ விஸ் வணக்கம். தற்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுறதா இந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை. பிரியங்கா கட்டுப்பாட்டில் விஜய் டிவியோட உயரதிகாரிகள் வந்து இருக்காருன்னு சொல்றாங்க. தற்போது சினிமா ரசிகர்களிடையே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தொலைக்காட்சி தொகுப்பாளர் பிரியங்கா மற்றும் மணிமேகலை பிரச்சனை தான். முக்கியமா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில தொகுப்பாளராக இருக்கக்கூடிய மணிமேகலை, அதாவது பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்காரு. காதல் திருமணம் வீட்லயும் ஏற்றுக்கொள்ள தனியாளா பெரிய போராட்டம் நடத்திட்டு வராரு மணிமேகலை. ஒரு பெண்ணா கடுமையா போராடி இன்னைக்கு அனைவருமே அறியும் வகையில பிரபலமான தொகுப்பாளராக இருந்து வராரு. இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பா வழிநடத்தி வரும் மணிமேகலை, அந்த நிகழ்ச்சியில பிரியங்கா தலையீடு அதிகமா இருந்த காரணத்தால அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருக்காரு. குறிப்பா தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அந்த தன்மானத்தை விட்டு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வெளியேறினாரு. குறிப்பா விஜய் டிவில நீயா நானா நிகழ்ச்சி தவிர அனைத்து நிகழ்ச்சியிலுமே பிரியங்காவை தவிர்க்க முடியாம பார்க்கலாம். அதாவது ஒரு நிகழ்ச்சி வேற யாரையாவது வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய லெவல்ல வரும். பிரபலமானதும் பிரியங்கா தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சி கைப்பற்றி விடுவாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. அதாவது பிரியங்காவுக்கு விஜய் தொலைக்காட்சியில் உள்ள உயர் பதவியில் இருப்பவர்களிடம் மிகவும் நெருக்கமான நட்பு இருந்து வருவதாகவும், அந்த வகையில் தான் பிரியங்கா அவர்களை ஒரு வழியை கன்வின்ஸ் செய்து தான் நினைச்சதை சாதிச்சு விடுவார் அப்படின்னு கூறப்படுது. ஆனா எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் தான் அப்படின்னு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாய வைப்பதற்கு பதிலாக குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இன்னும் திறம்பட நல்லாவே நடத்தலாம். ஆனா அந்த வாய்ப்புக்காக போராடி ஒரு இடத்தை பிடிப்பவங்களை வாய்ப்பை தட்டு பிரிச்சு எட்டி உதைக்கிறதுன்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பிரியங்காவுக்கு ஆதரவா இருக்கும் விஜய் தொலைக்காட்சியை நோக்கி விமர்சனம் இருந்திருக்கு. அதுவும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தொடங்கியதுல இருந்து மிகவும் சிறப்பா தொகுத்து வாங்கினாரு தொகுப்பாளர் மணிமேகலை. இத்தனை சீசன்லயும் தொடர்ந்து சிறப்பா செயல்பட்டவர். சமீபத்தில் இந்த சீசன்ல தான் தன்மானத்தை சீந்த வகையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த நிகழ்ச்சியில கோமாளிகளாக பங்கேற்ற ஒருவர் பிரியங்கா இந்த நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கிய மணிமேகலை மட்டத்தட்டு வகையில லீட் செய்ய தொடங்கி இருக்காரு. அதாவது இது குறித்து பல முறை விஜய் டிவி அதிகாரிகளிடம் மணிமேகலை தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரியங்காவை அட்ஜஸ்ட் செஞ்சு போங்க அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மணிமேகலைக்கு அறிவுரை வாங்கிருக்காங்க விஜய் டிவி உயர் அதிகாரிங்க. இதை தொடர்ந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு என்னோட தன்மானத்தை இழக்க விரும்பல அப்படின்னு மணிமேகலை வெளியேறி இருக்காரு. வெளியேறி தன்மானத்தை விட்டு கொடுக்காத தமிழ்ச்சி அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. மணிமேகலை போல தாங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதா விஜய் தொலைக்காட்சியின் தொகுப்பாளரா அனிதா சம்பத்தும் பாவனா போன்றவங்க குரல் கொடுத்து வராங்க. அந்த வகையில் தான் பிரியங்காவுக்கு எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. கிடையாது இந்த விவகாரம் தற்போது தமிழ் கனடா அப்படின்னு மோதல் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கனடத்தை சேர்ந்த பிரியங்கா அடக்குமுறையால தமிழகத்தை சார்ந்த தமிழச்சி மணிமேகலை வெளியேறிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பினரும் மொழி ரீதியான தாக்குதலில் ஈடுபட்டு வருவது இந்த பிரச்சனை உச்சகட்டத்திலிருந்து இருக்கு. அதே நேரம் பிரியங்கா யார் தெரியுமா, அவருடைய முன்னாள் கணவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு பாடி சுசித்ராவும் தெரிவிச்சிருக்காரு. பிரியங்காவோட முன்னாள் கணவர் என்னுடைய தம்பி மாதிரி அப்படின்னும் ரொம்ப இனிமையானவன், ஆனா அவனை நாசப்படுத்திட்டாங்க அப்படின்னு சுசித்ரா தெரிவிச்சிருக்காரு. இந்த குக் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வந்த பிரியங்கா தன்னை டாமினேட் செய்வதாகவும் தன்மானத்தை விட்டு இந்த வருமானம் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் என்று கூறிய விஜய் மணிமேகலை இந்த நிகழ்ச்சி விட்டு வெளியேறினாரு. மணிமேகலையோட அந்த விலகலுக்கு பலரும் பாராட்ட தெரிவிக்கிறாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா தற்போது பாடகி சுசித்ராவும் பிரியங்கா குறிச்சு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. ஏன் மணிமேகலைக்கு ஆதரவா இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா பிரச்சனை இந்த ஷோவை பற்றியது அல்ல அப்படின்னு தெரிவிக்கிறாரு. முக்கியமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு மணிமேகலை ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னும், இதன் மூலம் உங்களுடைய மரியாதை அதிகரிக்குது அப்படின்னும், நீ என்னவெல்லாம் சந்திச்சிருப்ப அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. பிரியங்கா எப்பேற்பட்டவர் அப்படின்றத அவருடைய முன்னாள் கணவரிடம் கேட்டாவே தெரியும் அப்படின்னும், பிரியங்காவோட முன்னாள் கணவர் எனது தம்பி மாதிரி அப்படின்னும், ஆனா அவனை நாசமா அடிச்சிச்சு அப்படின்னும், நான் சொன்ன ரூமர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சுசிதா தெரிவிச்சிருக்காரு. சின்ன திரையில மட்டும் இல்ல சோசியல் மீடியாவிலும் பரபரப்பு கிளப்பி இருக்கு. முக்கியமா நிகழ்ச்சியில குக்கா விளையாடாம பலமுறை ஆங்கரிங் வேலை செஞ்சு மணிமேகலையை அவருடைய வேலை செய்ய விடாம என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்காரு. பலமுறையும் நிகழ்ச்சியில பார்க்கும்போது கூட மணிமேகலை ரொம்ப வேதனைப்படும் வகையிலும் பிரியங்கா அவரை கலாய்க்கிற ரீதியிலும் கலாய்ப்பதையும் பார்த்திருப்போம். நிகழ்ச்சியோடு பார்க்கும்போது அது பெரிய அளவுல தெரியலனா கூட இந்த மணிமேகலை இந்த நிகழ்ச்சி விட்டு வெளியேறதை வச்சு எல்லாமே தெரியுது. எனவேதான் இதுவரையும் பொறுமையா இருந்த மணிமேகலை தனக்கு காசு பணத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதா அவர் தெரிவிச்சாரு. இந்த சூழல் தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில முன்னதான் நடந்த எபிசோட்கள்ல மணிமேகலை மீது பொறாமப்பட்டு பிரியங்கா பேசிய வீடியோவும் வைரலாகி வருது. இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பிரியங்கா மோகன் சிறப்பு விருந்தினராக வந்தாரு. முக்கியமா இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி போட்டியா பார்க்கப்பட்டது. ஆனா தற்போது தமிழர்களுக்கான பிரச்சனையா பார்க்கப்படுது. பிரியங்காவில மணிமேகலை மட்டும் கிடையாது, 10 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றிய பல ஆங்கர்களும் வெளியேறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு பாண்டியன் என்பவர். இவங்க எல்லாருமே வெளியேறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அது பிரியங்காவோட ஆதிக்கம் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பிரியங்காவுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போனா அங்கதான் விஷயமே இருக்கு. விஜய் டிவியோட தலைமையில் இருப்பவர் தான் பிரதீப். இந்த பிரதீப் மில்ராய் தான் பிரியங்காவுக்கு பக்கபலமா இருக்காராம். விஜய் டிவியில ஒளிபரப்பாகும் அத்தனை நிகழ்ச்சிகளுக்குமே பிரதீப் மில்ராய் தான் பொறுப்பு. இவருக்கும் பிரியங்காவுக்கும் இடையே கெமிஸ்ட்ரி நல்ல முறையில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாண்டியன் கூறியிருக்காரு.
இதனாலதான் பிரியங்காவோட கணவர் பிரியங்கா விட்டு சென்றார் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. விஜய் டிவில இருந்து போனவங்க அனைவருமே ஏதாவது ஒரு வகையில புகார் கொடுத்தாலும் பிரதீப் மில்ராய் கண்டுக்கவே மாட்டாராம். முழு அதிகாரத்தையுமே பிரியங்காவுக்கு கொடுத்திருக்காராம். அதை விட பேசாம விஜய் டிவி என்று சொல்றதை விட பிரியங்கா டிவின்னு சொல்லிடலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சீக்கிரமா ஹேமா கமிட்டி விஜய் டிவி பக்கமும் வரும் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. விஜய் டிவி பொறுத்தவரை தமிழர்களை வெளியேற்றும் நிறுவனமாகவும் அது பார்க்கப்படுது. முக்கியமா பிரியங்காவும் தமிழர் இல்ல, பிரதீப் மில்ராயும் தமிழர்கள் இல்ல, அதனால 2 பேரும் தான் விஜய் டிவியை இயங்கிட்டு வருது அப்படின்னும் பாண்டியன் கூறுறாரு. அதே நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் விஜய் டிவி கடைசியில வின் டிவி கேப்டன் டிவி மாதிரி காணாம போயிடும் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. நிர்வாகம் சரியில்லைன்னும் அதனாலதான் பல பேர் சன் டிவிக்கு மாறிட்டாங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாரு. இன்னும் பல விஷயம் உள்ள வந்து ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னும் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் அப்படின்னும் தெரிவிக்கிறாரு.